போகுதுன்னே தெரியலையே. பொறுமையை தாண்டா வர முடியும். அங்கேயே வந்துடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். வட்டி வீட்டுல தானே ஓடி வர. ஆட்டோக்காரன் ஏறாதுன்னு சொல்லியிருப்பான், பஸ்ஸுக்காரன் இறங்குன்னு சொல்லியிருப்பானே. ஆமா, இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். உன்ன மாதிரி தான் நானும் கடை வாங்கிட்டு ஓட பார்த்தேன். வட்டி காலை வெட்டிட்டான். ஆண்டவரே. வெட்டிட்டு அவனே இந்த சைக்கிளையும் வாங்கி கொடுத்துட்டான். அம்மா, வட்டிக்கிட்ட நீ எதுக்கு பணம் வாங்கின? சொந்த காலில் நிக்கணும்னு தான். சொந்த கால நிக்கிறேன்னு இருந்த கால இழந்துட்டு நிக்கிறியேடா. மணி என்னப்போ? எதுக்கு? நீ மணியை சொல்லு. 7:55. 8 மணிக்கு வட்டி வீட்டில் அடிமீலுக்கு அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஆள் இல்லைன்னா காலை வெட்டிடுவாங்க. இங்க உட்காந்துருக்கேன். வேட்ட கேப்பா. அண்ணே, வட்டி அட்டெண்டன்ஸ் எடுக்கிற இடம் எங்கண்ணே இருக்கு? இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பு. எங்கண்ணே பாதி கைய காணா? நான் தான் டயத்துக்கு போல, நீனாவது டயத்துக்கு போ. பையன் தள்ளி போனதுக்கு கையை எடுத்திருக்காங்களே. மாரிச்சாமி இருக்காங்க. வெள்ளக்கண்ணு இங்க இருக்கேன். சம்பத்து கடவுடாண்டி புது வர ஒண்ணு. போலீஸ் பாண்டி சீக்கிரம் போ. டேய், நீங்களாம் புது வரவுதான்டா. யாரா போலீஸ் பாண்டி? போலீஸ் பாண்டி ஒரு தரம், போலீஸ் பாண்டி 2 தரம். நான் இங்க இருக்கு, மூடாதீங்க. போலீஸ் பாண்டி 3 தரம். டேய், யாரா நீ? போலீஸ் பாண்டி. எங்கடா போயிருந்த? ஒண்ணுக்கு இருக்க போயிருக்கு. தடவை 1க்கு 2க்குன்னா அருவாலே அறுத்துருவேன். வேலையை பாருங்கடா. ஜாகிங் போனா சொல்லிட்டு போக மாட்டேன். நாங்களும் வந்திருப்போம்ல. ஜாக்கிங்கா? பாஸ், சிக்கிட்டு முன்ன கவலைப்படாதீங்க. யாருக்கு தெரியாம தப்பிக்க நான் ஒரு வழி பார்த்து வச்சிருக்கேன். இங்கதானே இருக்காங்க. டேய் அண்ணே, உங்க 5 பேரையும் வட்டியை நான் வர சொல்றாரு, போய் பாருங்க. வட்டி. வாங்கடா. வாங்க வாங்க. அண்ணன் இருக்காரா? பத்திரிகை கொடுக்கும். அண்ணன் வந்துருவாரு, நீங்க உட்காரு. வணக்கண்ணே. வாங்கடா, எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கோம்ண்ணே. தட்டோட வந்திருக்கீங்க. என் தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அதான் பத்திரிகை கொடுக்கலாம்னு. உங்களை முடிச்சிட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். என்ன கொல்ல வந்தவன் ஒருத்தன் கூட நிம்மதியா சாவக்கூடாது. எல்லாரையும் தூக்கி செங்க சுளையில போட்டு எரிக்கடா. எலும்பு கூட மிஞ்ச கூடாது. தூக்கி போடா.
என்னடா நடக்குதுங்க? யார் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு பார்க்க மாட்டீங்க? போன வெளில. வரதா, உனக்கு ஒன்றும் ஆவலையே? எனக்கு ஒன்றும் ஆகல தாத்தா. இவன் தான் என்னை காப்பாத்தினது. யார் இந்த தம்பி? என் ஃப்ரெண்டுங்கய்யா. டேய், நேத்து ராத்திரி நீ தானே என் பேரனை போன்ல அசிங்கமா பேசுறேன். கொலகாரனை கூட மன்னிச்சிடுவோம், ஆனா மானத்தை வாங்கின மன்னிக்கவே மாட்டோம். ஐயா நாளைங்க என் ஃப்ரெண்டு தான். போதல தெரியாம வளரிட்டான். மன்னிச்சு விட்டுருங்க. தம்பி, நீ சொல்றதுக்காக இவனை விடுறேன். தேங்க்யூங்கய்யா. போயிரா ஏய். அண்ணே. எங்க போற? வீட்டுக்கு. உன்னை மன்னிச்சு தான் விட்டேன்னாரு. வீட்டுக்கு போக சொல்லியே நேடா முழிக்கிற. நீ பேசின பேச்சுக்கு 1 வருஷம் இங்க அடிமையா வேலை செஞ்சுட்டு வாங்கின 15 லட்சத்தையும் வட்டியோட வச்சுட்டு போறேன். அடிமையா? நீ என் உயிரை காப்பாத்திருக்க, இந்த வேலையும் செய்ய வேண்டாம். இவனுங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கோ. வாங்குறது கடன், இதுல ஒயிட் அண்ட் ஒயிட் வேற. சரியா சொன்ன வரதா. சரி, வேலையை பாருங்க. அண்ணே. என்னடா? வேலைன்றங்க என்ன வேலைன்னு சொல்லவே இல்லை. வாழ்க்கை ஒரு வட்டம்னு என் மாமனார் சொல்லுவேன். ஆனா இவ்வளவு சின்ன வட்டமா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லடா. உனக்கு என்ன பாண்டி, நீ சொன்ன மாதிரி அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற. நான் தான் எங்க அப்பா பேச்ச கேட்காம சாணியை தட்டிட்டு இருக்கிறேன். என்ன அவன் பெயிண்ட் அடிக்க சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா அதுக்கு இடம் சூஸ் பண்ணாங்க பாத்தியா, அதை தாண்டா என்னால ஜீர்ணிக்க முடியல. तेरे मेरे बीच में कैसा ये बंधन अनजाना. யோ, ஆளை பார்த்தா பஞ்சாபிக்கார மாதிரி தெரியுது. நீ எப்படி அங்க வந்து சிக்குன? இந்த லாரி வாங்குறதுக்கு நான் வட்டி கிட்டே கடன் வாங்கியிருக்கு. வட்டி திருப்பி கட்ட முடியல. அப்புறம் என்ன, என் வண்டிக்கு என்னையே கிளீனர் ஆக்கிட்டாங்க. तेरे मेरे నేను బాగున్నానే, పిల్లలు బాగున్నారా? அட అంతేకాదే ஆந்திரா. ஷப்பா என்ட குருவாயிரப்பா, எனக்கு விடுதலை கிட்ட பாடில்ல. டேய், கேரளாவா? ஆமா சாரே. உன் பேர் என்ன? என்ட பேரு மோகன்லால். எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் மம்மூட்டி எடுத்து வெட்டுறத முத இப்ப தாண்டா பாக்குறேன். டேய் பாண்டி, நான் கிளம்புறேன். ரொம்ப போர் அடிக்குதுங்க. என்னது போர் அடிக்குதா? ஆமா. டேய், ஏன்டா நீ சொல்ல மாட்டா? தடி எறும்பு கடிக்குதே, இந்த வரேன்டா. டேய், ஏன் நீ ஒழுங்கா அப்படிங்கடா. ஏன்டா என்னமோ டூருக்கு கிளம்பி வந்த மாதிரி நினைச்ச நேரத்துக்கு போறீங்கிற? பின்ன வடி வீட்டில் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க. இவர் பெரிய வெள்ளைக்கார தர. இந்தா பாத்தையா, தண்ணி வாங்கி கொடுத்த பாவத்துக்கு தண்ணி பாக்கெட்டோட அலையிறியா? போ, உனக்கு என்ன நோவுது? சும்மா தானே இருக்கிற. மோகன்லால், நீ ஊருக்கு போகலாம், உனக்கு இன்னைக்கு விடுதலை. என்ட பகவதி அம்மே, எனக்கு விடுதலை கிட்டி. விடுதலை கிட்டியா? மோகன்லால், உனக்கு மட்டும் எப்படி விடுதலை கிட்டிச்சு? சின்னம்மா சொல்லி விடுதலை கிட்டி. பாண்டி, சின்னமாங்கிறது யாரு? சின்னம்மாங்கிறது வட்டியோட தங்கச்சி. மோகன்லால், இப்ப சின்னம்மா எங்க இருக்காங்க? வீட்டு மாடியில. மாடியில இருக்காங்களா? இப்படி பண்ணானா? ஏண்டா முருகா, டேய் அக்ஷே, ஒரு விஷயம், சின்னம்மா யாருக்கும் தெரியாம பாக்கணும். வட்டிக்கு தெரிஞ்சா காலை வெட்டும். காலிலேயே குறியா இருக்காங்களே. ஐயோ, அவசரப்பட்டு அறகுறையா கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கானே. இப்ப என்ன ஆகுது தெரியலையே.